காலத்தின் குரல் நிகழ்ச்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் என்னோடு உரையாடுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆவடிக்குமார் அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆளூர் ஷானவாஸ் அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியின் ஜெமிலா அவர்களும், தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் தியாகு அவர்களும் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு தலைமைச் செயலர் ராம்மோகன் ராவ் அவர்களுடைய வீடு, தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய அலுவலகம், அவருடைய மகன் வீடு, அவருடைய உறவினர்கள் வீடுகள் உட்பட ஒரு 13 இடங்களில் வருமான வரித்துறை இன்றைக்கு வந்து சோதனை நடத்தியிருக்குது. மாநில நிர்வாகத்தினுடைய முதன்மையான அதிகாரி ஒருவர் மீது எடுக்கப்பட்ட ஊழல் தடுப்பு, திருட்டு பண ஒழிப்பு, இதற்காக ஒரு அதிகாரி மீது எடுக்கப்பட்ட சட்ட ரீதியான நடவடிக்கை அப்படின்னு இதை பார்க்கணுமா, இல்லை இதுக்கு பின்னால அரசியல் உள்நோக்கம் ஏதாவது இருக்குன்னு பார்க்கணுமா அப்படிங்கிற கேள்வி வருது. தியாகு, உங்களிலிருந்தே தொடங்கலாம். அரசியல் உள்நோக்கம் இருக்கு இல்லைங்கிறத பற்றிய கேள்வி தனி. சரி, ஆனால் அவர்களுக்கு கிடைத்த ஒரு தகவல், ஏற்கனவே ரெட்டி கார்வை விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அவர் கொடுத்த தகவல் அடிப்படையில் போய் இந்த சோதனைகள் நடத்துகிறாங்க. சோதனைகள்லேருந்து ஒன்றும் இல்லாமல் வெளியில் வரல. கோடிக்கணக்கான பணம், தங்க கட்டிகள், ஒரு தலைமைச் செயலர் ஒரு நியாயமாக வேலை செய்து சம்பளம் வாங்கி தான் இவ்வளவு சேர்த்து வச்சாரா, இல்லை இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு விளக்கம் சொல்ல அவர் கடமைப்பட்டவர். அது வருமான வரித்துறை எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கையை நான் வரவேற்கிறேன். ஜெமிலா, நீங்க? நிச்சயமாக இது தமிழகத்திற்கு இது புதிதல்ல. என்ன கேட்டால் சொல்வேன், தலைமைச் செயலகத்தில் நடந்தது ஒரு புதிதாக இருக்கிறது. இது ஒரு வரலாற்று சின்னமாக ஆகிவிட்டது இன்னைக்கு. ஆனால் தொடர்ச்சியாக தமிழ்நாடை எடுத்துக்கிட்டோன்னா, கடந்த 10 மாதங்களுக்கு முன்பதாக கூட இந்திய பொருளாதார நிறுவனம் தனது ஆய்வில் சொன்ன முடிவு, தமிழகம் ஊழலில் முதலிடத்தில் இருக்கிறது என்ற கருத்தை சொன்னார்கள். அப்படி இருக்கும்போது சமீபத்தில் கூட 2-3 நாட்களுக்கு முன்பதாக கூட ஒரு செய்தித்தாளில் நான் படித்தேன், கடந்த 8 மாதங்களில் அதிகபட்சமாக இந்திய மாநிலங்களிலேயே அதிகபட்சமாக 2262 கோடி கருப்பு பண பதுக்கலை வருமான வரித்துறை பிடித்ததாக ஒரு செய்தி கூட இருந்தது. ஆக எல்லாத்துலேயும் முதலிடம் இருக்கு அப்படின்னா ஆப்வியஸ்லி டெஃபினட்டா இங்க கருப்பு பண நடவடிக்கை இருக்கத்தான் செய்யும். அதனால தமிழகத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு அவப்பெயரும் ஏற்பட்டிருப்பது ஒரு நார்மலா தான் தெரியுது. ஷானவாஸ், அதாவது ஊழலை எதிர்க்க வேண்டும், ஊழலை ஒழிக்க வேண்டும்ங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. நாடு முழுவதும் நடைபெறுகிற அனைத்து ஊழல்களையும் எதிர்த்து தான் நாம் களமாடி கொண்டிருக்கிறோம். அந்த நம்முடைய ஊழல் எதிர்ப்பு பார்வை, அந்த பார்வை இந்த மோடி அரசுக்கு இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் அது இல்லை என்பது தான் இது போன்ற நடவடிக்கைகளின் மூலம் வெட்ட வெளிச்சமாக தெரிய வருது. அதாவது நாடு முழுவதும் எத்தனையோ ஊழல்களில் பாரதிய ஜனதா அமைச்சர்கள் சிக்கியிருக்கிறார்கள், முதலமைச்சர்கள் சிக்கியிருக்கிறார்கள், அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் வந்திருக்கிறது. மத்திய பிரதேசத்தில் வியாபம் ஊழல் மிகப்பெரிய அளவுக்கு வெடித்து கிளம்பியது. பங்கஜ் முண்டே மகாராஷ்டிராவில் அமைச்சர் மீதே கடலை முட்டாய் கொள்முதல் வழக்கு, அந்த ஊழல் வெளிவந்தது. எடியூரப்பா முதலமைச்சராக இருந்தவர் கர்நாடகத்தில். இப்படி எத்தனையோ முதலமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுகள் வந்திருக்கின்றன. ஆனால் எந்த முடிச்ச பிறகு பேசுங்கம்மா. ஏன்னா அதனால எந்த ஒரு முதலமைச்சரின் மீதான குற்றச்சாட்டுக்கோ அந்த முதலமைச்சர் இருக்கக்கூடிய மாநில தலைமையகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதில்லை, சோதனைகள் நடத்தப்பட்டதில்லை. முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு தலைமைச் செயலாளர் மீதான குற்றச்சாட்டுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆன்மாவாக இருக்கிற தலைமையகத்தையே இன்றைக்கு இராணுவத்தை கொண்டு வந்து முற்றுகையிடக்கூடிய அளவுக்கு, வருமான வரித்துறையை கொண்டு வந்து முற்றுகையிடக்கூடிய அளவுக்கு ஒரு சூழலை மோடி அரசு உருவாக்கி இருக்கிறதுனா இது அப்பட்டமான ஒரு அரசியல் நடவடிக்கைங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா தலைமைச் செயலாளர் இதற்கு முன்னால் முதன்மை செயலாளராக இருந்திருக்கிறார். அரசியல் நடவடிக்கை அப்படிங்கறத கருத்து அரசியல் நடவடிக்கை, அரசியல் நடவடிக்கைன்னு சொல்றீங்க. ஆவடிக்குமார், இல்லை, கருப்பு பண ஒழிப்பு, கருப்பு பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துவது என்ற நோக்கத்தில் மத்திய அரசாங்கம் தொடர்ந்து செயல்படுவதாக இன்றைக்கு பிரதமர் அறிக்கைக்கு பிறகு தொடர்ந்து நடவடிக்கைகள் இருந்துட்டு வந்தது. ஆனால் இன்றைக்கு அதனுடைய நீட்சியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குமே ஆனால் அவர்களுக்கு சரியான முறையான ஆதாரங்கள் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் கூட இதை வேறு வகையாக கையாண்டிருக்கலாம். இதை அரசியல்
ஆக்கப்படுகிறது என்ற சந்தேகம் மக்களிடம் வராத அளவுக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இதை செயல்படுத்திய விதத்தை பார்க்கின்ற பொழுது சாதாரண மக்களுக்கு தமிழ்நாட்டின் மீது ஏதோ ஒரு தாக்குதல் நடத்தப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி வருகிறது. அந்த கேள்வியை தவிர்த்திருக்கலாம். ஏனென்றால் ஊழலை கண்டுபிடிப்பதில் அல்லது கருப்பு பணத்தை கண்டுபிடிப்பதில், கருப்பு பொருளாதாரத்தை சிதைப்பதில் எங்களுக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஆனால் தவறு செய்தவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறதுல உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனா செயல்படுத்திய விதத்துல உங்களுக்கு எப்படி இன்னைக்கு ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொல்லி அதுக்கான முயற்சின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாட்டில் நல்ல நோட்டே புழக்கத்தில் இல்லாத ஒரு நிலை வந்ததோ, அது மாதிரி இதுவும் ஒரு கொந்தளிப்பான நிலையை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்துடக்கூடாது. இது முறையான நடவடிக்கையாக இருந்தால் அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அரசியல் நடவடிக்கையாக இருந்தால் கண்டிக்கிறோம். அது ரெண்டுல எதுங்கிறது உங்களுக்கு உறுதியாக எது இருந்தது இனிமே தான் தெரியும். இன்றைக்கு நடந்தது வரைக்கும் உங்களால அதுல ஒரு உறுதியான முடிவு ஏன்னா அந்த எந்த வகையிலும் இந்த நடவடிக்கை என்பது ஆதாரங்களின் அடிப்படையில் செய்யப்பட்டிருந்தால் அது ஏன்னா தலைமைச் செயலாளர் என்பவர் தமிழ்நாடு அரசினுடைய தலைமை நிர்வாகி. அவர் இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு 10 மணி நேரத்திற்கு மேல் பணி செய்ய விடாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய உறவினர்கள் என்ன தொழில் செய்தார்கள், அவர்களுக்கு என்ன வருமானம், அதை வருமான வரித்துறைக்கு அவங்க என்ன தகவல் தந்திருக்காங்க, என்ன பிடிபட்டிருக்குன்றதெல்லாம் விசாரணைக்கு உட்பட்டிருக்கு. அது விசாரணைக்கு பிறகுதான் எது சரியான நடவடிக்கை என்றது தெரியும். நீங்க கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் தான் இந்த சோதனை நடத்தப்பட்டது. இல்லை, அது உண்மையா இருக்கலாம், நான் அதை மறுக்கல. அது உண்மையா இருந்தா கூட தலைமைச் செயலாளர் என்ற பொறுப்பில் இருக்கிறார். அதுக்காக அவர் மீது நடவடிக்கை என்பது சரி. ஆனால் தமிழ்நாடு அரசினுடைய தலைமை நிர்வாகியை முடக்கி வைத்தது என்பது ஒரு தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். இதை செயல்படுத்திய விதம் ஜமீலா, இதை செயல்படுத்திய விதம் சரியில்லை, முறையாக நடவடிக்கை எடுக்கிறதா? அதுக்கு அதிகாரிகளுடைய மனநிலை கூட காரணமா இருந்தது. இல்ல மிக சரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே தலைமைச் செயலாளர் என்று பார்க்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. தவறு செய்தவர் யாராக இருந்தாலும் அவர் தண்டிக்கப்பட வேண்டும். இது எடுத்த உடனே நேரடியா இன்னைக்கு போய் தலைமைச் செயலாளரை போய் யாரும் பிடிக்கல, அவர் அட்டாக் பண்ணல, அவருடைய வேலையை யாரும் கெடுக்கல. சேகர் ரெட்டி என்பவர் இப்படி வருமான வரித்துறையில சிக்கிறாரு. 36 கோடி ரூபாய் இன்றைக்கு வந்த 2000 ரூபாய் நோட்டுகளை பதுக்கி வைத்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில் நீங்க சொல்றீங்க அப்படி வருமான வரித்துறை இன்னும் யாரிடமிருந்து தகவல் பெற்று இந்த இவருடைய வீட்டையும் அலுவலகத்தையும் ரைட் பண்றோம் இல்ல, அப்படிப்பட்ட செய்திகள் தான் வந்துட்டு இருக்கு. இன்றைக்கு ஊடகங்களோ எல்லா செய்திகள் தனித்தனியாக இருக்கக்கூடிய 2-3 செய்திகளை நீங்க தொடர்புபடுத்தி அவரிடமிருந்து பெற்றார்கள்னு நீங்களாக அப்படி இல்ல. ஏன் சொல்றோம்னா, சேகர் ரெட்டியும் இவரு தலைமைச் செயலாளரோட மகனும் சேகர் ரெட்டியும் நண்பர்கள், அவர்கள் 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணாங்க, அப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் வருகிறது உண்மையா இருந்தால் நிச்சயமாக அதை தொடர்ந்த ஒரு நடவடிக்கையாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டும். அதை தொடர்ந்த நடவடிக்கை அப்படின்னு பார்க்கணும்னு சொல்றீங்க. நீங்க அரசியல் காரணங்கள் இருந்தால் அதை தனியாக விவாதிக்க வேண்டியது அப்படின்னு சொல்றீங்க. அதாவது ஊழலை எந்த காரணத்தை முன்னிட்டும் நாம் சகித்துக் கொள்ள முடியாது. சரி, மத்திய பிரதேசத்தில் வியாபம் ஊழல்னா நடவடிக்கை எடு என்று நம்ம கோருவோம். கோருகிற தகுதி நமக்கு எப்போ வரும்னா, இங்க எடுக்கப்படுகிற நடவடிக்கையை நாம் வரவேற்கும் போது தான் வரும். இங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளே வரவேற்கிறார் ஷானவாஸ், வரவேற்கிறார். அதை முதல் வரியில சொல்லிட்டாரு. ரெண்டாவது சொல்றாரு, நீங்க செலக்டிவா நடவடிக்கை எடுக்கிறீங்க, வேறு மாநிலங்கள்ல எடுக்கல அப்படிங்கிறது அவருடைய கண்டென்ட். வருமான வரித்துறையினுடைய ஸ்டாண்ட் என்னன்னா, அவர்களுக்கு கிடைத்த தகவல் அடிப்படை, அது சேகர் ரெட்டியிலிருந்து வந்திருக்கலாம், நேரடியா அவர்களுக்கு கிடைக்கிற உளவு தகவலா இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் ஒரு தவறான தகவல் அடிப்படையில் அவர்கள் செய்துவிடவில்லை என்பது இப்போ தெளிவாக தெரிஞ்சு போச்சு. கைப்பற்றப்பட்டிருக்கிற பொருட்கள், பணம் எல்லாம் வச்சு பார்த்தா என்ன தலைமைச் செயலாளருடைய சம்பளம் எவ்வளவு, அவருக்கு ஏது இதெல்லாம் அவர் விளக்கம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். இப்போ அவருக்கு ஒரு நாள் வேலை முடங்குறதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இதற்கு பதில் சொல்லணும். ஏன்னா இந்த அதிகார வர்க்கம் இது தமிழகத்திற்கெல்லாம் தலைக்குனிவு இல்லை. தமிழக மக்களுக்கு இந்த ஊழலுக்கு என்ன சம்பந்தம்? தமிழக மக்களை கொள்ளையடித்து சுரண்டிய பணம் இது. இது வெளியே வர்றது சந்தோஷப்படணும் தமிழக மக்கள். இது யாரெல்லாம் காரணம் வெளியே வரட்டும், சொல்லட்டும், ராம்மோகன் ராவ் சொல்லட்டும் யார் கொடுத்த பணத்தை பதுக்கி வச்சோன்னு. இது செயல்படுத்திய முறை உங்களுக்கு பிரச்சனை. இப்படிதானே செயல்படுத்த முடியும், வேற எப்படி செயல்படுத்த முடியும்? வருமான வரித்துறை போய் சோதனையிட்டு எடுக்கிறாங்க, வேற எப்படி செய்ய முடியுது? நீங்க தமிழ்நாடு தகவல் கொடுத்து நாங்க வரப்போறோம்னு சொல்ற தகவல் சொல்லணுமா? என்ன பண்ணணும்? தமிழ்நாட்டு
காவல்துறையினுடைய துணையோட அந்த விஷயத்தை செய்ய முடியாதா? இல்ல. தமிழ்நாட்டு காவல்துறை துணையோட கண்டெய்னர்ல பணம் ஏத்தி தான் அனுப்ப முடியும், தமிழ்நாட்டு கைப்பற்ற முடியாது. நீங்க ஓவர்லுக் பண்ணலாம்னு சொல்றீங்க. தப்பு கிடையாது. அவங்க சட்டத்துக்கு மீறி இருந்தா காட்டுங்க. நீங்க அப்ப நீதிமன்றத்துக்கு போங்க. ராம்மோகன் ராவ் ஹைகோர்ட்ல போய் கேஸ் போடட்டும். இது வந்து சட்டத்துக்கு மீறியது, இந்த நடவடிக்கை தடை விதிக்கணும்னு கேட்கட்டும். மற்றபடி வருமான வரித்துறைக்கு ராணுவத்தை கூப்பிட கூட உரிமை இருக்குதுங்க. வருமான வரித்துறைக்கு ராணுவ அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. உரிமை வருமான வரித்துறைக்கு அதிகாரம். அந்த உரிமையை செயல்படுத்தினாங்க. நான் அந்த உரிமையை அரசு செயல்படுத்தியது. அதனால வந்து இதுல மாநில உரிமைகள் பறிபோனதாகவோ கூட்டாட்சி தத்துவத்துக்கு விரோதமானதாகவோ இதுல எதையும் சொல்ல முடியாதுன்னு நீங்க சொல்றீங்களா? என்னுடைய கோரிக்கை இல்ல, நீங்க வந்து சொல்ற வருமான வரி ராணுவத்தை கூப்பிடுறதுக்கு இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல அதிகாரிகளுக்கு உரிமை இருக்கு. அது மாநில காவல்துறையை கூப்பிடலாம் அல்லது மத்திய படையை கூப்பிடலாம், யாரை வேண்டுமானாலும் கூப்பிடலாம், இருவரையும் கூப்பிடலாங்கிறதுக்கான அதிகாரத்தை இன்கம் டாக்ஸ் ஆக்ட் அவங்களுக்கு கொடுத்திருக்குது. அந்த ஆக்டை பயன்படுத்தி தான் அவங்க கூட்டு வந்தாங்க. அதனால இங்கு மாநில உரிமைகள் பறிபோவதற்கு எதுவும் இல்லை, பறிபோச்சுன்னு சொல்றதுக்கு எதுவும் இல்ல. கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக ஐடி டிபார்ட்மெண்ட் கூட்டாட்சியே இல்லைங்க. நீங்க இல்லாத ஒன்றை போய் கற்பனை பண்ணிக்கிட்டு கூட்டாட்சி பத்தி பேசிட்டு அது வந்து வருமான வரியை இந்திய அரசு வசூலிக்க கூடாதுன்னு கோரிக்கை வைங்க. நான் இந்திய அரசு ஒரு கூட்டாட்சியாக செயல்படுதா இல்லையாங்கிறதுல உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு அது கூட்டாட்சியாக இல்லை என்பது. அது ஒரு ஒற்றை ஆட்சி முறை. உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு. ஆனா மற்ற அரசியல் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் மாதிரியான கட்சிகள் வந்து இது கூட்டாட்சியாக கருதுகின்றன. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற சில அரசியல் கட்சிகள் இது கூட்டாட்சியாக இல்ல. உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு. அவங்களுடைய அந்த அனுமானமே தப்பு. இல்ல, அந்த அனுமானமே தப்பு. அதனால நடவடிக்கையில எதுவுமே இழப்பதற்கு மாநிலத்துக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, இழக்க வேண்டிய ஊழல் பேர்வழியில் தான் இழக்க வேண்டியிருக்கு. தமிழகத்துக்கு ஒரு நஷ்டம். தமிழ்நாட்டு மக்களுக்கோ எதுவுமே இல்ல. அப்படி கடந்து போக முடியாத அளவுக்கு இன்னைக்கு இருக்க அரசியல் சூழலோட பொருத்தி தான் இந்த நடவடிக்கை நம்ம பார்க்கணும். ஏன்னா எடுக்கப்படுகிற நடவடிக்கையின் பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்களையும் சூழலையும் எடுப்பவர் யார் என்பதையும் பொறுத்து தான் இதில் நேர்மையான நடவடிக்கையா நேர்மையற்ற நடவடிக்கையா நம்ம அளவிட முடியும். ஊழலை ஒழிக்கிறதா இருந்தா அந்த நடவடிக்கை நேர்மையானதா இருக்கணும். ஒரு நேர்மையற்ற நடவடிக்கையின் மீதான நடவடிக்கை நேர்மையா இருக்கணும்ல. ஆனா இந்த நடவடிக்கை ஒரு மோசடியா இருக்குது. ஏன்னா இந்த தலைமைச் செயலாளர் என்பவர் ஒரு தனி மனிதரா அல்லது அது ஒரு சிஸ்டமா? தலைமைச் செயலாளர் என்பது ஒரு சிஸ்டம் தான், தனி மனிதர் கிடையாது. அப்ப இந்த தலைமைச் செயலாளர் நேற்று காலையில் ஊழல் செய்து இன்னைக்கு பிடிபட்டிருக்கிறாரா? அப்ப இந்த சிஸ்டம் வந்து எப்படி இயங்குது, இதற்கு பின்னால் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய முறைகேடு நடக்கிறது என்பது இந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மரணிப்பதற்கு முன்பு வரை இந்த வருமான வரித்துறைக்கு தெரியாதா? அல்லது இந்த தலைமைச் செயலாளர் அடித்த கொள்ளையில் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு பங்கில்லை என்று இந்த வருமான வரித்துறை கருதுகிறதா? அல்லது இந்த கட்சிக்கு, இந்த ஆட்சிக்கு, முதலமைச்சர் இப்போது இருக்கிற பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தொடர்பில்லை என்று கருதுகிறார்களா? அப்ப எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இவரை மட்டும் குறிவைத்து பிடிப்பதன் மூலம் நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க தமிழ்நாட்டில்? அல்லது தமிழ்நாட்டு அரசியல்ல எந்த விதமான ஒரு ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு இதை ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்துகிறீங்க கேள்வி இந்த சூழல்ல வரத்தான் செய்யும். நீங்க சொல்றது வந்து டைமிங்ல உங்களுக்கு ஒரு சந்தேகம், நிச்சயமாக சந்தேகம் இருக்கு. எந்த நபரை நீங்க வந்து சோதனை செய்றீங்கங்கிறதுல நபர்லயும் வந்து உங்களுக்கு சந்தேகம் இருக்கு. நீங்க சேகர் ரெட்டியை பிடிக்கிறாங்க. சேகர் ரெட்டி கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இன்றைக்கு இது நீட்சி வந்திருக்கிறதுங்கிறத இன்னைக்கு ஊடகங்கள்ல வர செய்திகள் மூலம் அறிய முடியும். வேற யாரும் அதிகாரப்பூர்வமா அப்படி சொல்லல. சேகர் ரெட்டியினுடைய வாக்குமூலமே இருந்தா இங்க வந்தோன்னு யாரும் சொல்லல. அதாவது சேகர் ரெட்டி கைதுக்கு பிறகுதான் இந்த நடவடிக்கை வருது. அப்ப அதனுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம அதை பார்க்க முடியும். ஏன்னா இது மட்டும் இதையாவது விளக்கி இருக்காங்கன்னு பார்த்தா எதையுமே விளக்கலையே அவங்க. நீங்க அன்புநாதனிடம் கைப்பற்ற பணம் பற்றி ஏதாவது நமக்கு விளக்கம் கிடைச்சிருக்குதா? கண்டெய்னர்ல கைப்பற்ற பணம் பற்றி நமக்கு ஏதாவது தெளிவு இருக்குதா? எதை பற்றி நத்தம் விஸ்வநாதன் வீட்டில் சோதனை நடைபெற்றது அது பத்தி ஏதாவது நமக்கு விளக்கம் இருக்குதா? மத்திய அரசு எடுத்த எந்த நடவடிக்கை குறித்து நமக்கு விளக்கம் தரப்பட்டிருக்குது? எது குறித்து விளக்கம் தரப்படல. அப்ப நத்தம் விஸ்வநாதன் எதற்கு சோதனையிடப்பட்டார்? அப்ப அவர் ஏன் இன்னும் கைது செய்யப்படல? அப்ப நத்தம் விஸ்வநாதன் என்பது வெறும் அவர் செய்த ஊழல் தொடர்பான ஒரு அமைச்சருடைய ஊழல் மட்டும்தானா அல்லது அந்த அமைச்சகத்துக்கு அதுல தொடர்பு உண்டா இல்லையா? அப்ப நாம கேட்கறதுதான், நீங்க வந்து இதன் மூலம் சொல்ல வருவது என்ன? ஊழலை ஒழிப்பதற்கான நடவடிக்கை வரை தெரியலையா? இவ்வளவுக்கு பிறகும் வேற இந்த நடவடிக்கைக்கு பிறகும் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த நடவடிக்கை கூட அவர்கள் தங்கள் எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இதை ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்துகிறார்கள். யாருக்கோ நெருக்கடி கொடுத்து எதையோ பெற விரும்புகிறார்கள் அப்படிங்கறத தெரியுது. ஏன்னா அதனாலதான் எங்க தலைவர் இன்னைக்கு இது குறித்து தெளிவான வெள்ளை அறிக்கை கொடுங்க, விளக்கத்தை கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. மத்திய அரசு இதுவரைக்கும் இது தொடர்பா எந்த விளக்கத்தையும் கொடுக்கல. நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, குறிப்பிட்ட ஒரு சிலர் மீது எடுக்கப்படுகிறது, அதுவும் வேறு ஒரு அரசியல் சூழலில் எடுக்கப்படுகிறது. ஆவடிக்குமார் இல்ல, நீங்க அந்த சேகர் ரெட்டி மேல இன்னைக்கு சிபிஐ வழக்கு ஊழல் தடுப்பு சட்டப்படி வழக்கு தொடுத்து அவரை வந்து ரிமாண்ட் பண்றாங்க.
ஆனால் இது வந்து வருவாய் புலனாய்வுத்துறை தான் இன்னைக்கு வந்து ராம்மோகன் ராவை விசாரணை பண்ணியிருக்காங்க. ஆக மணி லாண்டரிங், சீட்டிங் அப்படின்னு 3-4 பிரிவுகள்ல போட்டிருக்காங்க. யார் மேல? சேகர் ரெட்டி மேல. சேகர், அதுதான் சொல்ல வரேன். அதுல வந்து பெயர் குறிப்பிடப்படாத வங்கி அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இந்த விசாரணை முடிவதற்குள்ள எத்தனை அரசு அதிகாரிகளை வேண்டுமானாலும் எத்தனை வங்கி அதிகாரிகளை வேண்டுமானாலும் அந்த வழக்குக்குள்ள சேர்த்துக்கலாம். விசாரணையினுடைய வளர்ச்சி கட்டத்துல எத்தனை பேரை வேண்டுமானாலும் சேர்த்துக்கலாம். அப்படிதான் வழக்கை பதிவு செய்திருக்கிறாங்க. அந்த இடத்துல நீங்க அதிமுகவினுடைய உள்கட்சி விவகாரத்துக்குள்ளேயோ அல்லது மாநில அரசு மீது வேறு ஏதேனும் ஒரு முடிவை பெறுவதற்காகவோ உள்நோக்கத்தோட அரசு செய்ததுன்னு நீங்க சொல்லுவீங்களா? சொல்லலைன்னா இயல்பான ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை, அரசியல் உள்நோக்கம் எதுவும் கிடையாதுன்னு ஏற்றுக்கிறீங்களா? நீங்க எந்த நடவடிக்கையிலும் அரசியல் உள்நோக்கம் இல்லாம ஒரு நடவடிக்கை, இவ்வளவு பெரிய நடவடிக்கை இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது என்ன அந்த நடவடிக்கை என்பது நல்ல நோக்கத்திற்கா அல்லது அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதா என்பது தான் பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு சேகர் ரெட்டி கைது செய்வோம். சேகர் ரெட்டி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆந்திராவில் இதை விட அதிகமான கூடுதலான தொழில் பண்ணிகிட்டு இருக்காரு. சேகர் ரெட்டி ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடோட நெருக்கமான நண்பர். இங்கே வந்து இவர் நம்ம சேகர் ரெட்டியோட சேர்ந்து ராம்மோகன் ராவுடைய உறவினர்கள் அல்லது அவர் மகன் போன்றவர்கள் தொழில் பண்ணுறாங்க. ஆக தொழில் ரீதியாக அவர்களுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்றது ஒரு பக்கம். ஆனா ராம்மோகன் ராவே அதுல சம்பந்தப்பட்டிருக்காருன்னு சொல்றது ஒரு பக்கம். அதிகாரம் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் பொருள் ஈட்டுதல்ல அதிகாரம் முறைகேடாக பயன்படுத்தப்படவில்லை. இல்ல, அது விசாரணைக்கு பிறகுதான். இப்போதைக்கு எந்த முடிவும் அதாவது நான் இன்னும் சொல்ல வரேன்னா, தலைமைச் செயலாளர் என்ற பதவியில் அவர் இருக்கின்ற காரணத்தால் எப்படி டெல்லியில் நடந்ததோ அது மாதிரி இங்கே நடந்ததான்ற ஒரு சந்தேகம் இன்னைக்கு வருது. அந்த இந்த சேகர் ரெட்டி அவருடைய தொழில் கூட்டாளிகள் இந்த வடக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அவர்கள் மீது விசாரணை என்ற நிலையில் அது போயிருந்ததுன்னா எடுத்த உடனே வந்து ராம்மோகன் ராவை கைது செய்து அவர்கிட்ட விசாரணை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க பையன்கிட்ட போயிருக்க தேவையில்லை. அவங்க பையன்கிட்ட இருந்து வந்து இங்கே வந்திருக்கணும். ஆனால் இது மேலேருந்து கீழே போக சொல்ல அப்போ அவங்களுடைய நோக்கம் ராம்மோகன் ராவா அல்லது சேகர் ரெட்டியினுடைய கூட்டாளிகளா? அதாவது அதிகாரிகள் எந்த நோக்கத்தோடு இதை விசாரணையை கொண்டு போகிறார்கள் என்பதுதான் என்னுடைய சந்தேகம். அதாவது அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து இது ஒரு அரசியலாகத்தான் பார்க்குறாங்க. பொதுமக்களாக இருக்கிறவங்களுக்கு வந்து இது தெளிவா தெரியும். இது உண்மையாக தவறு செய்தவர்கள் மீது எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை, முதல் கட்ட நடவடிக்கை. இன்னைக்குதான் கைய வச்சு முதல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடியே செலக்டிவா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்போ இந்த மாதிரியான குற்றவாளிகளை தண்டிக்க கூடாதுன்னு சொல்ல வராங்களா? நடவடிக்கையை எடுக்க கூடாதுன்னு சொல்லும். அதாவது ஒரு நடவடிக்கை தமிழ்நாட்டுல இப்பதான் அந்த மாதிரி நடக்குதா? ஒரு தமிழக ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டுல இப்போதான் இந்த மாதிரி நடவடிக்கைகள் நடப்பதாக தகவல் வந்திருக்குதா? இல்ல, கடந்த நவம்பர் 8 இருந்து இப்ப வரைக்கும் 19ஆம் தேதி வரைக்கும் 677 இடங்கள்ல இந்தியா முழுவதும் வருமான வரித்துறையினர் இது மாதிரி நடவடிக்கை செய்திருக்கிறார்கள் என்று செய்தி இருக்கிறது. சோ நம்ம கிட்ட இருந்த ஒரு தலைமைச் செயலாளரை பார்த்ததை மட்டும் நம்ம ஒரு செய்தியாக்கி பெருசா ஊத வேண்டிய அவசியம் இருக்காது. ஏற்கனவே அவர் ஷானவாஸ் குறிப்பிட்ட மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் வீடுகள்ல நடந்த ரைடுகளுக்கெல்லாம் என்ன நடந்தது, என்ன டெவலப்மெண்ட்ங்கறத பற்றிய தகவல்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியணுமா வேண்டாமா? நிச்சயமாக தெரிய வரும். அதற்கான ஆதாரங்கள் இருக்கு. அவர்கள் மீது குற்றம் இருக்கிறது, அவர்களுடைய வருமானத்திற்கான கணக்கை சரியாக காட்டவில்லை என்றால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். அது தமிழக முதலமைச்சராக இருந்தால் கூட சட்டத்தின் பிடியில் அவர்கள் சிக்க வேண்டியதுதான். இது நம்ம வந்து பார்த்ததுதான். இது இன்னைக்கு புதிதல்ல நமக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். அதனால தவறு செய்பவர்கள் தான் இதற்கான சிந்திக்க வேண்டும். உடனே இது வந்து அரசியலாக்கிட்டு பேசுறது வந்து எந்த விதத்திலும் இது வந்து நியாயமா இல்ல, முரண்பாடா தெரிகிறது பாக்குறதுக்கு. இல்ல, அதாவது முதல்ல நடவடிக்கை எடுத்திருக்கணும்னா யார் எடுத்திருக்கணும்னா, இந்த பண பரிமாற்றத்துக்கு பிறகு 1000 ரூபாய் 500 ரூபாய் செல்லாதுன்னு அறிவித்ததற்கு பிறகு இந்த குறிப்பிட்ட நபர்களிடம் பணம் எப்படி வந்தது, புது பணம் எப்படி வந்தது,
இன்னைக்கு ஒரு 200 ரூபாய் வாங்க அதுதான் 2000 இல்ல, இல்ல, அதெல்லாம் சேர்த்து தான் வழக்கு இருங்க, போட்டிருக்காங்க. நான் அதெல்லாம் சேர்த்து தான் வழக்கு என்னுடைய சந்தேகத்தை நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு 2000 ரூபாய் எடுக்கிறதுக்கு ஏடிஎம்ல காலையில இருந்து காத்துட்டு சாயங்காலம் ராத்திரி 11 மணிக்கு போட்ட உடனே போய் நின்று எடுத்துட்டு வர நிலையில இருக்க சொல்ல இவங்க கிட்ட கத்தையா எப்படி வந்தது? அதுதான் வருமான அப்போ வரித்துறை கேக்குறாங்க. மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் அல்லது மத்திய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் தொடர்புள்ளவர்களுடைய கோளாறு தானே. இவங்க மாநில அரசாங்கத்திலேயோ இல்ல தலைமைச் செயலாளரோ அந்த பணத்தை கொண்டு வந்து தொடர்புள்ளவர்கள் மாநில அரசு இல்ல, அவங்கள யாராவது பிடிச்சிருக்காங்களா? அவங்கள யாராவது பிடிச்சிருக்காங்களா? அவங்கள யாராவது வழக்குல சேர்த்துருக்காங்களா? ஆவடிக்குமார் மாநில அரசு தொடர்பானவர்களா மத்திய அரசு தொடர்பானவர்களாங்கிறது பிரச்சனை இல்ல. இல்ல. தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டுமா வேண்டாமாங்கிற பிரச்சனை இல்ல. நானே தண்டனை அவர்கள் நீங்க தவறு நடவடிக்கை தண்டிக்கப்பட வேண்டும் எடுக்கணும்ன்றது மாறுபட்ட கருத்து இல்ல. அது நீங்க சொல்றீங்க. ஆனா எந்த அடிப்படையில நீங்க வந்து செலக்டிவ்னு சொல்றீங்க? நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி மாநிலங்கள்ல வியாபம் மேல நடவடிக்கை எடுத்தீங்களா அப்படி இப்படின்னு சொல்றது வந்து வேற வேற இடங்கள்ல உண்டானது. அதுலலாம் நடவடிக்கை எடுக்கல அல்லது விசாரித்து கொண்டு இருக்கிறார்கள். ஏதோ ஒரு லெவல்ல நிற்குது. தமிழ்நாட்டில் வேற என்ன காரணத்துக்காக அந்த ஒரு நெருக்கடியை உருவாக்கணும்? அதாவது இன்னைக்கு தெளிவாக தமிழ்நாடு அரசியலில் முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு அதிமுக கட்சியிலும் கூட ஒரு மிகப்பெரிய விவாதம் நடக்கிறது. அதிமுகவிலேயே வந்து ஒரு அமைச்சர் ஒரு வெளிப்படையாக சொல்லுகிறார், சசிகலா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று. ஏற்கனவே அவர்கள் கட்சியின் சார்பில் தான் ஒரு முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அங்கே ஒரு முதலமைச்சர் என்கிற ஒரு புதிய நியமனத்துக்கான முயற்சி அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கான ஒரு முயற்சி அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். அதுல மத்திய அரசு என்ன செய்ய முடியும்? அதுதான் இல்ல, அதுதான் இதுல நீங்க மத்திய அரசு அப்படிங்கிறது வெறுமனே இந்த அதிகாரிகள் மூலம் வரக்கூடிய அழுத்தத்திற்கு பின்னால இங்கே லாபியிங் செய்யக்கூடியவர்கள் என்ன கருத்தை விதைக்கிறார்கள்னு இணைத்துதான் நீங்க இதை பார்க்கணும். குருமூர்த்தி மிக தெளிவாக ஆடிட்டர் குருமூர்த்தி வெளிப்படுத்தி இருக்கிறார் தன்னுடைய கருத்துக்களை. சசிகலா அவர்கள் முதலமைச்சராக வரக்கூடாது, அதிமுக பொதுச் செயலாளராக வருவது கூட அது ஒரு பின்னடைவு தான் என்றெல்லாம் அவர் தன்னுடைய விருப்பத்தை தன்னுடைய கருத்தை சொல்லுகிறார். அப்போ இதெல்லாம் நம்ம இணைத்து தான் பார்க்கணும். அப்ப இதற்கு பின்னணியில் மத்திய அரசு அப்போ சசிகலா அவர்கள் பொறுப்பேற்பதை மத்திய அரசு விரும்பவில்லையா என்கிற கேள்வி எல்லாம் இதற்கு பின்னால இருக்கு. தினமணி வந்து சசிகலா பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு தலையங்கம் எழுதிச்சு. தினமணியையும் கடந்த காலத்துல வந்து அவர்களோட தான் நீங்க சேர்த்து பேசல. மத்திய அரசு குருமூர்த்தி சொல்றதை கேட்குமா, தினமணி சொல்றதை கேட்குமா? ஆடிட்டர் குருமூர்த்தி என்பவர் இங்க உட்கார்ந்து தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் வேரூன்றணுங்கிறதுக்காக ஒவ்வொரு இயக்கத்தையும் அழைத்து பேசக்கூடியவர், அதற்கென்று லாபி செய்யக்கூடியவர். அப்ப அவருடைய கருத்தை வந்து பாரதிய ஜனதாவுக்கு தொடர்பற்ற கருத்தாக அல்லது பாரதிய ஜனதாவுக்கு அந்த மோடி அரசுக்கு தொடர்பற்ற கருத்தாக நம்ம பார்க்க முடியாது. இதுல நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டில் ஊழல் நடந்திருக்குங்கிறத மோடி அரசு வந்து வருமான வரித்துறை வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாடு ஊழலில் திளைத்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத மக்கள் இயக்கமா முன்னெடுத்து வீதிதோறும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க நாங்க. அப்போ அதன் மீது ஒரு நடவடிக்கை என்றால் முதலாளா வரவேற்கிறது நாங்களாகத்தான் இருப்போம். நாங்கள் கேட்பது இது நேர்மையான நடவடிக்கை அல்லன்னு சொல்றோம். நீங்க வந்து முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த வரை என்றைக்காவது இந்த மோடி அரசு இப்படிப்பட்ட ஒரு முகத்தை காட்டி இருக்கிறதாங்கிறதா கேள்வி. இது தொடர்பாக நீங்க எதையும் சொல்ல விரும்புறீங்களா? இதுல வந்து இந்த ஒரு நடவடிக்கையாக தனித்து பார்க்கணும். இது போல வேறு நடவடிக்கைகள் வேண்டும்னு கேட்போம். முதல் விஷயம், ராம்மோகன ராவுக்கும் சசிகலாவுக்கும் என்ன தொடர்பு? ஒரு தலைமைச் செயலர் ஊழல் பண்ணியிருந்தாருன்னா அரசாங்கத்திலேயே இல்லாத ஒருத்தர் கடந்த காலத்தில் முதலமைச்சரின் தோழியாக இருந்தவர், அல்லது ஏதோ ராம்மோகன ராவுக்கும் சசிகலாவுக்கும் தொடர்பு இருக்கு என்று அனுமானம் செய்து கொண்டு நம்ம வாதம் பண்ண முடியாதுல்ல. அப்படி இருந்தால் அது வெளிவரணும். இப்போ ராம்மோகன ராவ் முதல்ல விளக்கம் கொடுக்கட்டும். இந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு, இந்த தங்கம் எங்கேருந்து வந்துச்சு, இது யாரோடது? அவரே வந்து பாடுபட்டு நிலத்தை விற்று சேர்த்து வச்சிருந்தாரா, இல்லை உழைச்சி சேர்த்தாரா, இல்லை யாராவது கொடுத்ததை பதுக்கி வச்சாரா, இல்லை அவர் லஞ்சம் வாங்கினாரா என்பது அவர்கிட்டேருந்து வரட்டும். எனவே இதிலேருந்து விரிவடைந்து போவோம். நாம் என்ன செய்வோம், முதல்ல இதை வரவேற்று இன்னும் என்னென்னலாம் செய்யணும். எனக்கு இந்த படிமங்கள் உடைவது தான் இதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம வந்து 5 ரூபா 10 ரூபாய்க்கு அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கிறோம். 2000 ரூபா கொடுக்க மாட்டேன், 4000 கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஒரு ஏழைக்கு தாலிக்கு தங்கத்துக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கட்டியாக ஒரு தலைமைச் செயலர்னு ஒருத்தர் வீட்டிலேருந்து தங்கம் எடுக்கப்படுது. இந்த இந்திய ஆட்சி பணி, இந்திய காவல் பணியெல்லாம் எப்படிப்பட்ட பணிகள் என்பதெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்ளட்டும். இவங்க பின்னால் இருக்கிற அரசியல்வாதிகளை அவர் சொன்னார்னா அதுவும் அம்பலமாகட்டும், நமக்கு கவலை இல்லை. பிரதமர் மேலே இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தால் கூட நம்ம வரவேற்போம். எல்லா முதலமைச்சர்கள் எல்லா தலைமைச் செயலர்கள் மீது எடுத்தாலும் வரவேற்போம். இதில் நம்ம ஊழல் எதிர்ப்பு என்பதை எந்த அடிப்படையிலும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். மாநில உரிமை என்ற அடிப்படையில் கூட விட்டுக் கொடுக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிறது வருமான வரித்துறை. சரி, நம்ம கேட்கிறோம், இந்த வருமான வரித்துறை அதிகாரி முதல்ல நேர்மையானவனான்னு நீங்க கேட்கலாம்.
குற்றச்சாட்டு இருந்தால் சொல்லுங்க, இந்த அதிகாரி வந்து எடுத்திருக்கிறான், இவர் மேலே இந்த குற்றச்சாட்டு இருக்கு, இவன் அவன் வீட்டில் போய் ரெய்டு பண்ணு வேற வருமான வரித்துறை அதிகாரின்னு கேட்போம். அப்படி எதுவுமே ஆதாரம் இல்லாமல் நம்ம பேச முடியாது. இப்போ நமக்கு தெளிவான ஆதாரம், தலைமைச் செயலர் வீட்டில் போய் சோதிச்சிருக்கிறாங்க, உறவினர்கள் வீட்டில் சோதிச்சிருக்கிறாங்க. இவ்வளவு கள்ளப்பணமும் இவ்வளவு பாருங்க, அதில் இன்னொரு மோடியே இதில் அம்பலமாகிறார் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா. என்னன்னா 1500 ரூபா நோட்டை நிறுத்திட்டா யாரும் பதுக்க முடியாதுன்னு நினைச்சாரு. அவர் புதுசா வெளியிட்ட 2000 தான் இங்க பதுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அது எப்படி அந்த லாஜிக் உடையுது பாருங்க. அதுல இன்னும் குறிப்பா ஷானவாஸ் கேட்கிற கேள்வியில பூரா ஆமென், எனக்கு ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் இந்த நடவடிக்கையை ஏற்றுக்கொண்டு அந்த கேள்விகள் இந்த நடவடிக்கையை ஏற்றுக்கொண்டு தான் நம்ம கேட்கிறோம். அதாவது தலைமைச் செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க கூடாது, அவரை காப்பாற்றி விட்டு இந்த சிஸ்டத்தை காப்பாற்றி விட்டு அப்படி நம்ம சொல்ல வரல. நடவடிக்கையுடைய முதல் ஸ்டெப்பே கோளாறாக இருக்குன்னு சொல்ல வரோம். நடவடிக்கையுடைய ஸ்டெப்பே கோளாறாகவும் உள்நோக்கத்தோடு இருக்குங்கிறத நம்முடைய குற்றச்சாட்டு. இதற்கு பின்னால அதைத்தான் நான் கேட்கிறேன். முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தவரை இந்த தலைமைச் செயலாளர் நேர்மையானவர்னு அப்ப நீங்க சர்டிபிகேட் பண்றீங்களா? அப்போ அவர் கீழ பணியாற்றிய அமைச்சர்கள் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்களாக நேர்மையான ஆட்சி தந்தார்கள் சர்டிபிகேட் பண்றீங்களா? அப்ப இன்னைக்கு ஒரு மாதம் கூட ஆகவில்லை புதிய முதலமைச்சர் பொறுப்பேற்று. அப்ப இவர் இன்னைக்கு 6 மாசம் தான் ஆச்சு கிட்டத்தட்ட தலைமைச் செயலாளர் பொறுப்பேற்று. இதற்கு முன்னாடி இதே ஆள் தான் முதன்மை செயலாளராக அதே முதலமைச்சருக்கு இருந்திருக்கிறாரு. அப்ப இப்படி ஒரு நீண்ட சிஸ்டத்தினுடைய ஒரு தொடர்ச்சியா தான் அவர் இருக்கிறாரு. அவரை இன்னைக்கு மட்டும் கண்ணி வைத்து பிடித்து இன்னைக்கு வந்து நெருக்குவதன் பின்னணியில என்ன அரசியல் இருக்குங்கிறத நாம என்றைக்கு தகவல் தெரிகிறதோ, என்றைக்கு குற்றம் சாட்டப்பட்டவர் என்று நிரூபிக்கப்படுகிறதோ அன்னைக்கு தான் உள்ள போக முடியும். தெரியாத போது வருமான வரித்துறை உள்ள போய் செக் பண்ண முடியாது. ஆதாரம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. சேகர் ரெட்டியிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட 34 கோடி பணமும் அச்சான இடத்துல இருந்தே வந்ததா தகவல் தொடர்ச்சி தானே இது. சரி, அதற்கான நடவடிக்கை தான் இது. அதாவது அச்சானதாக இருந்தால் கூட எல்லா இடங்களிலும் பிடிபட்ட பணத்திலிருந்து இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குதா உடனடியாக அப்படிங்கிறது தான். இல்ல, அந்த கேள்வியை நம்ம தகவல் உரிமை சட்டத்தில் கேட்போம். எடுக்கலைன்னா அதுக்காக போராடுவோம். இதுல கூட நாளைக்கு ராமமோகன் ராவ் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி நம்ம போராடுவோம். அவரை சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயிலுக்கு அனுப்பணும்னு போராடுவோம். அவர் எந்தெந்த அரசியல்வாதிகளை கையை காட்டுறாரோ, வேற எங்கெங்க யார் கொடுத்து வச்சாங்கன்னு சொன்னா அங்க பூரா உடனடியாக போய் ரெய்ட் பண்ணுன்னு கேட்போம். எல்லாத்துக்கும் போராடுவோம். என்ன சிக்கல்னா, நாம் போய் பொதுமக்களை அழைச்சிக்கிட்டு போய் ராமமோகன் ராவ் வீட்டில் சோதனை போட முடியாது இல்லையா? மாநில அரசுக்கு இதுக்குன்னு ஒரு துறை இல்லை. வாங்க நீங்க வாங்க கமிஷனர் வாங்க போய் சோதனை போடுவோம்னு சொல்ல முடியாது. சோதனை போடுகிற அதிகாரம் எவனுக்கு இருக்கோ அவன் சோதனை போடுவதை நான் வரவேற்கிறேன். சரி, அவங்க வந்து எந்த விதமான நோக்கத்தை பத்தி எல்லாம் நோக்கம் யாருக்கு இது? தி வே டு ஹெல் இஸ் பேவ்ட் வித் குட் இன்டென்ஷன்ஸ். நரகத்துக்கு போறோம் நல்ல நோக்கத்தோடையும் போகலாம், சொர்க்கத்துக்கு போறோம் கெட்ட நோக்கத்தோடையும் போகலாம். இதை உள்ளுக்குள்ள பூந்து ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு நடவடிக்கையை பற்றி சொல்றேன். இங்க முக்கியம் என்னன்னா, ஐஏஎஸ் தலைமை அதிகாரி ஒருத்தன், தலைமைச் செயல் ஒருத்தன் ஊழல் பேர் வழி என்று மக்கள் முன்னால் அம்பலமாகிறான். எனக்கு மகிழ்ச்சி. இந்த தலைமைச் செயலாளருக்கு பின்னால் இருக்கிற தலைவர்கள் அத்தனை பேரும் அம்பலமாகிறார்கள், இருக்கிறவர்களோ இல்லாதவர்களோ. அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. இந்த படிமங்கள் உடையட்டும், இவர்களெல்லாம் பெரிய மக்கள் தொண்டர்கள், படிமங்கள் உடையட்டும், நொறுங்கட்டும். எல்லாரும் ஊழல் பேர் வழிகள், கொள்ளக்காரன், ஏழை எளியவர்களை ஏமாற்றி அடித்து சொத்து சேர்த்து வச்சிருக்கிறானுங்க என்று அம்பலமாவது பற்றி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதனால ஒரு புரட்சி வரட்டும். நீங்க சொல்ற மாதிரிலாம் நடக்குமா அப்படிங்கிறது வந்து விவாதத்துக்குரிய ஒரு கேள்வி. நீங்க இதுல வந்து மகிழ்ச்சி அடைவதற்கும் இந்தியா முழுக்க இதே மாதிரியான நடவடிக்கைகள் இருக்குதா அப்படிங்கிற கேள்வியையும் கேட்போங்க. அவன் நோக்கத்தை இப்ப இதே வந்து டைரியில வந்து ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. இந்த நவம்பர் 8 நடவடிக்கைக்கு என்ன பின்னணின்னு சொல்லி ஒரு சஹாராவினுடைய டைரியில குஜராத் சிஎம்முக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி 25 லட்சம் ரூபாய் எழுதியிருக்கிறாங்க என்று ஒருத்தர் போட்டிருக்காங்க. விசாரின்னு கேட்போம், நம்மளும் கேட்போம், விசாரிக்க சொல்லி கேட்போம். அதையும் போய் சோதனை பண்ண சொல்லுவோம். நமக்கு ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. யாரையும் காப்பாற்றவே நம்ம விரும்பலை. எல்லாம் ஒரே நிலையில் தான் இருக்கிறாங்க. எல்லாரையுமே சோதிக்க சொல்லுவோம். 6 மாதத்துல 9 முறை கொடுக்கப்பட்டதாக டேட்டோட லிஸ்ட் போட்டு வெளியில ஒரு குறிப்பா ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, முன்பு எடுக்கலன்னு ஷானவாஸ் சொல்றாரு, அதையும் எடுக்க சொல்லுவோம். எடுக்கலங்கிற முரண்பாட்டையும் சுட்டி காட்டுவோம். அதுலயும் தப்பு கிடையாது. கடந்த காலத்தில் செஞ்சாலாம் கேட்போம். ஆனா என்ன முக்கியமான செய்தினா, நவம்பர் 8 வரக்கூடிய தொடர்ச்சி தான் இந்த நடவடிக்கைக்கு பின்னணியில் இருக்குது. உங்களுக்கு அதிலிருந்து வர்றதுதான் இந்த பணம் எடுக்கிறது. 2000 ரூபாய் நோட்டு, புதுசா வர்ற 2000 ரூபாய் நோட்டை போய் பதுக்கி வச்சு எடுக்கிறது. நவம்பர் 8க்கு முந்தைய ஊழல் பிரச்சனைகளை பற்றி இப்ப பேசுவது பொருத்தமில்லாதது. பொருத்தமில்லைன்னு சொல்ல பிறகுதான் சேகர் ரெட்டி சிக்கி இருக்கிறாரு. சேகர் ரெட்டியோட தமிழ்நாடு அரசியல் கட்சிகள், தமிழ்நாடு அரசு துறையில் இயங்கக்கூடியவர்கள் மட்டும் தொடர்பு இல்லை, ஆந்திராவிலும் தொடர்பு. சந்திரபாபு நாயுடு நெருக்கமானவர்னு சொல்லப்படுற இதே நேரத்துல தான்
நடவடிக்கை தமிழ்நாட்டை நோக்கி மட்டுமே வருகிறது, ஆந்திராவை நோக்கி போகல. அப்படியெல்லாம் சொல்ல அங்கதான் முடியாது. அங்கதான் நம்ம கேள்வி வைக்கிறோம். நீ இங்கே அப்படியெல்லாம் வர்றா சொல்ல இருந்தா முடியாது. அங்கேயும் போ. அப்ப அதற்கான நீ இங்கே ஆதாரம் வருவது இருந்தால் மட்டும் நிச்சயமாக என்னன்னா நடவடிக்கை இன்னைக்கு எடுக்கப்படும். இருக்கிற சூழலுக்காக நீ ஏவக்கூடிய ஏவுவதா தான் அதுக்கு தோற்றம் தருது. நம்ம பேசலாம், ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். உள்நோக்கத்தோட இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்வதற்கு ஆதாரம் எதுவும் கிடையாது. நீங்க வந்து சூழலை வச்சு தான் அந்த முடிவுக்கு வரீங்க. உள்நோக்கத்தோட அப்படின்றத ஆவடிக்குமார் கூட ஏற்கிறாரா அப்படின்னு தெரியல. இல்ல அதாவது உள்நோக்கத்தோடுன்னு சொல்றத வந்து நான் ஏற்கல. ஆனால் அதிகாரிகள் கவனத்தோடு செஞ்சிருக்கலாம் தான் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா உள்நோக்கத்தோடு எடுக்கலன்னா அதிமுக மேல அவங்களுக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை. ஏற்கனவே வெங்கையா நாயுடு சொன்னார், கடந்த தேர்தலையே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி பண்ணோம், அது அம்மா ஒத்துக்கல, அதனால் நாங்கள் கூட்டணியில் இடம்பெற முடியல அப்படின்னு சொன்னார். முரளிதர் ராவ் நேற்றைக்கு முந்தின நாள் கூட நாங்கள் கூட்டணிக்கு முயற்சி பண்ணுறோன்னு சொல்கிறாரு. கூட்டணிக்கு வர்றதுன்னா அப்போ அதிமுக அவங்களுடைய அகராதிப்படி அவங்களுடைய விருப்பப்படி ஊழலுக்கு அப்பாற்பட்டு இருக்குது, ஊழல் இல்லாமல் இருக்குன்றதை அவங்க ஒத்துக்கிறாங்க. ஒரு நல்ல கட்சியோட தான் கூட்டணி விரும்புவாங்க. அப்படி இருக்க சொல்ல அதிமுக மேலே அவங்க ஒரு நல்ல கட்சின்ற முத்திரையோடு இருக்க சொல்ல இது வந்து அரசியலுக்காக இதை வந்து செய்ய வேண்டிய. ஆனால் அதிமுக ஆட்சியில் இருந்த ஆட்சியில முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய அதிகாரிகள் தவறு செய்தார்கள், அதிகாரிகளோடு தொடர்புடைய அங்கதான் நான் வரேன். இவர் ராம்மோகன் ராவ் மீது அதிகாரிகள் மட்டத்திலே பிரச்சனைகள் இருக்கிறது, இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், இவரோடு வேறு வகையான அவர்களுக்குள்ள அரசியல் அது ஒரு பதவி சண்டை. அரசியல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அதிகாரிகளுக்கும் ராம்மோகன் ராவுக்குமா பிரச்சனை இல்ல. அதுக்கு அவங்களோட தொடர்புள்ள அதிகாரிகள் இல்ல, அவருடைய அதிகாரிகளுக்கும் அவங்களுக்கு தொடர்புள்ள இல்ல, தகவல் சொல்றதுக்கு ஆள் இருக்கலாம், இல்ல நடவடிக்கை எடுக்கிற அதிகாரம் பெற்றவர்கள் அவங்களுக்கு வேண்டியவங்களா இருந்திருக்கலாம். இது அரசியலை விட அது ஒரு மோசமான கலாச்சாரம் இருக்கு. அதாவது தலைமை இப்போ ராம்மோகன் ராவ் வானத்திலிருந்து நேத்து குதித்தவர் அல்ல. முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய முதன்மை செயலாளராக இருந்து தலைமை செயலாளராக வந்தவர். சரியா? அப்போ அவர் நியமிக்கப்படும் போதே, தலைமை செயலாளராக நியமிக்கப்படும் போதே தமிழ்நாட்டில் நிறைய தலைவர்கள் அறிக்கை விட்டிருக்கிறார்கள். அன்றைக்கே இது விவாதமாச்சது. இவர் ஒரு சர்ச்சைக்குரியவர், இவர் மீது பல்வேறு புகார்கள் இருக்கிறது, இவருடைய நடவடிக்கைகள் சரியான இது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கிலிருந்து இன்னைக்கு அவர் 5 மாதங்கள் 6 மாதங்கள் ஆகிவிட்டது. அப்ப நாம அதைத்தான் கேட்கிறோம். அப்ப இவ்வளவு அப்ப அவர் அதான் நான் கேட்கிறேன், அவர் தனி மனிதரா, அவர் ஒரு சிஸ்டமா? நீங்க தனி மனிதரை நோக்கி குறிவைப்பதன் மூலம் சிஸ்டத்தை தப்ப வைக்கிறீர்கள். அந்த தனி மனிதரை குறிவைப்பதன் மூலம் கூட உங்களுக்கான காய் நகர்த்தல் இருக்குது. நம்ம சந்தேகப்படுறோம். சிஸ்டத்துக்குள்ள போறதுக்கு தனி மனிதர்கள் மூலமா தானே போக முடியும். போங்க, தனி மனிதர்கள் மூலமா அது எங்க வரைக்கும் போகும் தான் கேள்வி. அது எங்கேயும் போகாது. அது இவங்களுடைய டார்கெட் யாரோ அது வரைக்கும் போகாது. நீங்க எங்கேயும் போகாது. டார்கெட் யாரோ அது வரைக்கும் போகும். இதுதான் அதாவது சிபிஐ வைத்து இவர்கள் இதற்கு முன்னால் என்ன செய்திருக்கிறார்கள் நமக்கு பாடமா இருக்குது, அனுபவமா இருக்குது. சொராப்தீன் என்கவுண்டர் வழக்குல அமித்ஷா பேசிய டேப்பை பதிவு செய்து சமர்ப்பித்தது கோர்ட்ல இதே சிபிஐ தான். அதே சிபிஐ தான் அமித்ஷாவை தப்ப விட்டுருக்குது. ஆனா சன் டிவி ஊழியர்களை வந்து அதே டெலிபோன் விவகாரத்துல போய் கைது செய்து சிறைப்படுத்துறது இதே சிபிஐ தான். அப்போ தமக்கு வேண்டிய நேரத்தில் வேண்டியவர்களை தப்ப வைப்பார்கள், தமக்கு வேண்டிய நேரத்தில் வேண்டியவர்களை பிடித்து வைப்பார்கள். இது இந்த சிஸ்டத்தினுடைய அணுகுமுறை, இந்த சிஸ்டத்தினுடைய அப்ரோச் இதுதான். அதுதான் இதே வருமான வரித்துறை முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் 18 ஆண்டு காலம் இழுத்தடித்த அந்த வழக்கில் கடைசியில வரியை கட்டிட்டு ஃபைனை கட்டிட்டு போங்கன்னு சொல்லி விட்டுதா இல்லையா? இதே வருமான வரித்துறை தானே விட்டுச்சு. அதனாலதான் நம்ம கேட்கிறோம், இவர்கள் தங்கள் நேரத்திற்கு ஏற்ப, தங்கள் அரசியல் சூழலுக்கு ஏற்ப இந்த அதிகார வர்க்கத்தை பயன்படுத்துவது என்பது மத்திய அரசுடைய போக்கு. சிபிஐயை பயன்படுத்தியது போல ஐடி டிபார்ட்மெண்ட்டை பயன்படுத்துவாங்க நீங்க சொல்றீங்க. அவ்வளவுதானே? ஒரு வரியில சொன்னா அவ்வளவுதானே? அதுக்கு ஜமீலா பதில் சொல்லட்டுமே. அதாவது அரசியல் உள்நோக்கம்னு அவர் திரும்ப திரும்ப பேசுறாரு. நான் தெளிவா சொல்றேன், நவம்பர் 8 கருப்பு பண நடவடிக்கைக்கு அப்புறமா வரிசையா தொடர்ச்சியாக எடுக்கப்படுகிற நடவடிக்கை இது. அதற்கு அப்புறம் தான் இந்த 2000 நோட்டு மக்கள் அவதிப்படுகிற நேரத்தில் ஐயா சொன்ன மாதிரி கட்டுக்கட்டாக நோட்டு நோட்டாக கோடி கோடியாக இவர்களிடம் எப்படி பணம் வந்தது என்பது
ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அப்ப பாத்தீங்கன்னா சாதாரணமா சேலம் பக்கத்திலேயே எங்கேயோ ஒரு பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர், சாதாரண பிரமுகர் கையில கூட 20 லட்சம் ரூபாயோ யார் என்றாலும் அது பாரதிய ஜனதா கட்சி பிரமுகராக இருக்கட்டும், அவர் பல லட்சங்கள் வச்சிருந்தாரு, இவர் பல கோடிகள் வச்சிருந்தாருங்கன்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கெல்லாம் யாரு காரணமா இருந்தாங்கன்னா சில சமூக விரோதிகள். யார சொல்றேன்னா அரசு ஊழியர்களாக இருந்த, அரசு அதிகாரிகளாக இருந்த சில சமூக விரோதிகள் பண்ணது. அது ரிசர்வ் பேங்க்ல இருந்து வந்திருக்கலாம், இல்ல வங்கி அதிகாரிகளா இருக்கும். தொடர்ச்சியாக சில அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதுக்கு பிறகுதான் இந்த சேகர் ரெட்டி பத்திய விஷயமே வந்தது, அம்பலப்படுத்தப்பட்டது. சோ அவங்க சொல்ற லிங்க் வச்சு யார் தவறு செய்திருக்கிறார்கள், அப்ப இந்த பணம் எங்க போயிருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது சேகர் ரெட்டி என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது அவருக்கு யாரு காரணமா இருக்கிறான்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு தலைமைச் செயலாளர் மாட்டி இருக்கிறார் சூழல் வருகிறது. அவ்வளவுதானே ஒழிய இதற்கும் தமிழக முதல்வர் இறந்ததற்கு அப்புறம் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்று சொல்வதற்கும் எந்தவித ஆதாரமும் கிடையாது. இது வெறும் அரசியல் பேச்சு பேசுகிறார், அவ்வளவுதான். சொல்லட்டும். இது இந்த தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் முதல்ல எடுத்த நடவடிக்கை சேலத்தில் கிடைச்சது. சேலத்தில் பிடிபட்டது. சேலத்தில் எது பிடிபட்டதுன்னு முக்கியமான செய்தி. புதிய நோட்டு கட்டுகள் கத்தையா பிடிப்பட்டது தமிழ்நாட்டில் முதல்ல சேலத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட செயலாளர். குறிக்கிறது நான் ஏன் அவசரப்படுறேன். அதுக்கு பிறகு கர்நாடகாவில் தொடர்ந்து பிடிப்பட்டது. அதனுடைய நீட்டியாக தான் சேகர் ரெட்டி மாட்டினார். சேகர் ரெட்டி முதல்ல பிடிக்கல. கர்நாடகாவில் பிடிப்பட்ட பணம் அதை ஒட்டி தமிழ்நாட்டில் விசாரணை நடத்த போது அந்த கான்ட்ராக்டர்கள் அடிப்படையில் பிடிப்பட்டவர் தான் சேகர் ரெட்டி. அதனால ஆனால் கர்நாடகாவில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது இல்லை. இந்த சேலத்தில் பணம் எப்படி அந்த பாரதிய ஜனதா கட்சி பிரமுகருக்கு வந்ததுன்னு இதுவரைக்கும் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இதுவரைக்கும் அவர் என்ன புதுசாக போய் நோட்டு அடிச்சிட்டு வந்தாரா? அந்த நோட்டு நாட்டில் ஒரு சாதாரண குடிமகனுக்கு சம்பளத்தை பணத்தை எடுக்க முடியல, ஏடிஎம்ல 2000 ரூபாய் கிடைக்கல. ஆனால் மொத்தமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு பிரமுகர்கிட்ட கிடைச்சதுன்னா அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்களா இதுவரைக்கும்? சோதனைகள் இன்றைக்கு தலைமைச் செயலரோட நிற்கல. அது எங்கேயாவது போட்டாங்க. தவறு செய்தவர்கள் தண்டனை பெறுவது என்பதும் கண்டுபிடிப்பது என்பதும் நாங்க தடுக்கல. அது சரியான நடவடிக்கை வரவேற்கிறோம், அது வேற. ஆனால் இதை எல்லா வகையிலும் ஒரு சரியான நடவடிக்கை இருந்தா ஏத்துக்க தயார். ஆனா இதை ஒரு சைடா போறது என்பது, ஒரு சிலரை குறிவைத்து கொண்டு செல்வது என்பது, ஒரு சிலரை அதில் சிக்க வைப்பதன் மூலமாக இந்த அரசாங்கத்தின் மீது பழி சுமத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு உள்ளவர்களுக்கு வாய்ப்பு தருகின்ற வகையில் செயல்படுவது என்பதுதான் இன்னைக்கு ஒரு தவறான நடவடிக்கை. அதிகாரிகள் அதை பொறுப்போடு செஞ்சிருக்கணும். அரசாங்கத்தின் மேல ஒரு களங்கம் உண்டாக்குவதற்காக ஒரு திட்டமிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா அப்படிங்கிறது நீங்க சொல்லுங்க. ஒன்று இங்கே எடுத்திருக்கிறாங்க, அங்கே எடுக்கல. நாம் என்ன கேட்கிறோம்னா, எங்கெங்க எடுக்கலையோ அங்க எடுக்க சொல்லி போராடுவதுதான் இதற்கு வழியே தவிர அங்கெல்லாம் எடுக்கலைங்கிறதுனால இங்க எடுத்தது தப்புன்னு சொல்லக்கூடாது. இங்க எடுத்து சரி, அங்கேயும் எடு. அங்க எடுக்கலன்னா அந்த முரண்பாட்டை சுட்டி காட்டுவோம். இங்க முக்கியமே அங்க எடுக்கலன்னு சொல்றது, அங்க எடுக்கலன்னு சுட்டி காட்டுறது இதை தடுப்பதற்காக இல்ல, அங்கேயும் நடவடிக்கை எடுங்கிறது தான். நீங்க நடவடிக்கை எடுங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி அதை சொல்றீங்க. ஷானவாஸ் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தாம சொல்றாரு. எதுக்காக நான் முக்கியமா சொல்றேன்னா, இந்த ஊழல் எதிர்ப்பு, இந்த ஊழலை பற்றி பேசும்போது, ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஊழலை பற்றி பேசும்போது இன்னொரு ஊழலை எதுக்காக ஒருத்தர் குறிப்பிடுறாரு, அதன் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும்ன்றது தான் நோக்கமா இருக்க முடியும். அப்படி இருந்தால் மகிழ்ச்சி. அங்க எடுக்கலன்னா இங்கேயும் எடுக்காது ஒரு நோக்கம் சொல்ல வேண்டிய அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைன்ற, அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. நல்லது. அப்ப அடுத்தது அரசியல் கூட்டணியை இதையும் தொடர்புடுத்தவே வேண்டாம். ஏன்னா லல்லு யாதவ் மீது சிபிஐ வழக்கு போட்ட போது காங்கிரஸ் அரசு தான் இருந்துச்சு. சரி, அதே காங்கிரஸ் அதே லல்லு யாதவோடு போய் தான் மகா கூட்டணியில் சேர்ந்தார்கள். இந்த தமிழ்நாட்டில் திமுக மீது சர்க்காரியா கமிஷன் போட்ட அதே இந்திரா காந்தியோடு திமுக மீண்டும் கூட்டு சேராம இல்ல. ஜெயலலிதாவை கூட்டணிக்காக மாநில கட்சியை பலவீனப்படுத்தி தன் பக்கம் சேர்ப்பதற்காகவே இது போன்ற விஷயங்களை பயன்படுத்துகிறார்கள். நீங்க சொல்றதுல நீங்க சொல்றதுல வரக்கூடிய இன்ஃபரன்ஸ் இதுதான். நீங்க சொல்றதுல வரக்கூடிய இன்ஃபரன்ஸ் இதுதான். இன்னொரு உதாரணம் சொல்லிடுறேன், சொல்லிட்டா நீங்க முடிச்சிருவீங்க. காங்கிரஸ் கட்சி அதிமுகவோடு கூட்டு சேர்ந்ததை எதிர்த்து தனி கட்சி கண்ட மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ். அடுத்து என்ன பண்ணாங்க? 2001 திரும்ப போய் சேர்ந்தாங்க. இதுக்கு வேறு கணக்குகள் இருக்கு, ஏன் போறாங்கிறதுக்கு. இரண்டாவது, ராம்மோகன் ராவ் மீதான நடவடிக்கையை
நீங்க இதோடலாம் தொடர்புபடுத்துனீங்கன்னா இடையில வந்து 99ல வாஜ்பாய் அரசு மீது நம்பிக்கை வாக்கெடுப்பை உருவாக்குற மாதிரி கொடுத்த ஆதரவை ஜெயலலிதா வாபஸ் பெற்றாரா இல்லையா? ஆமா, அது வந்து ஒரு தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு நிலை மாற்றத்திற்கான அடித்தளத்தை உருவாக்கி கொடுக்குமா கொடுக்காதா? நான் ஒண்ணுக்காக சொல்றேன். எதுக்குன்னா ஊழல் எதிர்ப்பு வழக்கு, வருமான வரி சோதனை, இந்த நடவடிக்கைகள்னாலேயே அரசியல் கூட்டணிகள் உண்டு இல்லை என்பது தீர்மானிக்கப்படுறது. அதுக்கு வேறு காரணிகள் இருக்கு. அதான் நான் சொல்ல வரேன். வேறு காரணிகள் இருக்கலாம். ஆனா இதை வந்து மிரட்டி வைத்து கூட்டணிக்குள்ள கொண்டு வராங்க. நீங்க சொல்ற இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து வருதுன்னு தமிழக அரசியல் சூழலில் இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அரசியல் தலைவர்களை, தெய்வங்களா கருதப்படுகிற தலைவர்களை அம்பலப்படுத்துவதற்கு பயன்பட்டால் எனக்கு மகிழ்ச்சி. அதுல நான் ஏன் வருத்தப்படணும்? இவங்கெல்லாம் பெரிய இவங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த தரப்புல, ஆளுங்கட்சி எதிர்கட்சி யாரை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஊழல் எதிர்ப்புக்கு எந்த கட்சியையும், மத்திய அரசை, எந்த அதிகாரியும் நம்பி இல்ல. மக்களின் விழிப்புணர்வை நம்பி 67ல இருந்து இதே மாதிரி ஐகான்களாக போற்றப்பட்ட தலைவர்களுக்கு எதிராக ஏராளமான ஊழல் புகார்கள் வந்திருக்குது. இல்ல அது உண்மையா இருந்தால் ஏராளமான ஊழல் புகார்கள் இல்ல, உண்மையா இருந்தா ஏற்றுக்குவோம். உண்மை இல்லங்கிறது சட்டம் நடவடிக்கை எடுக்கிறத வச்சு தான் தீர்மானிக்கப்படும். இல்ல அந்த நடவடிக்கை அவங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சியை பார்த்து மக்களுக்கு தெரியாதா? சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்ததற்கு பிறகுதான் ஒருவரை பற்றி மதிப்பீட்டை நான் முடிவு செய்வேன் அப்படின்னு ஒரு போராளி சொல்லிட்டார்னா, ஒரு போராளி அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டார்னா, அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து போர்க்குணம் பற்றி பேசுவதற்கு எதுவும் இல்ல. நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல, மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு, விழிப்பை ஏற்படுத்துவதற்கு இதெல்லாம் வேணும். அப்புறம் எதுக்கு நம்ம கோரிக்கை வைக்கிறோம்? இந்த ஊழலுக்கு நடவடிக்கை எடு, இதுக்கு ஏன் கோரிக்கை வைக்கிறது நோக்கம் என்ன? நம்மளே இல்ல, எல்லாருக்கும் தெரியுமே. இது சும்மா இருக்கிறது இல்லையே. 2011 அறிவாலயத்தில் கீழே பேச்சுவார்த்தை நடக்கிறது, கூட்டணிக்கு மேலே விசாரணை நடைபெற்றது. இதை அரசியலுக்கு அப்பா நாம் தொடர்பு அல்லாத ஒரு விஷயம் நினைச்சா நாம அரசியலுக்கு எல்லாருமே 3 பேர் ஒரே விஷயத்தை சொல்றீங்க. பதில் சொல்ல வேண்டியவங்க அமைதியா இருக்காங்க. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன். எனக்கு உள்நோக்கம் இருக்கு இல்லங்கிறது அதிமுகவை கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதற்காகத்தான் இந்த நடவடிக்கை. அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், எல்லாருமே பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி போட்டவங்க தான். இன்னைக்கு ஆளூர் சானவாஸ் சொல்றாரு, அவங்களும் பல கட்சியோடு சேர்ந்து கூட்டணி போட்டவர்கள் தான், அரசியல் செய்தவர்கள் தான். இங்க வந்து யாரும் வந்து தனக்குன்னு என்று ஒரு பெரிய கொள்கையெல்லாம் வைத்துக் கொண்டு அரசியல் செய்பவர்கள் அல்ல. சரிங்களா? கூட்டணி போடாதவங்களே கிடையாது, எல்லாரும் கூட்டணி போட்டவங்க தான். கூட்டணி போட்டு எல்லாம் வராதவங்க இருக்கோமா? இல்ல, அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கு. இங்க என்ன கேள்வி என்றால், தவறு செய்தவனை தண்டிக்க வேண்டுமா வேண்டாமா? அதையும் உடனே அரசியல் ஆக்கி கொண்டு இது உள்நோக்கம் கொண்டது, தமிழகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி வர்றதற்காக அடியில ஏதோ பண்றாங்க, அதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. அதாவது இன்றைக்கே அதிமுகவோ திமுகவோ பெரிய கட்சி என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியை பற்றி எதற்கு இவ்வளவு ஒரு பதற்றம் இருக்குன்னு எனக்கு தெரியல. நடவடிக்கை எடுத்ததை பத்தி பேசல. இப்ப தியாகு மாதிரி அரசியல் நிலைப்பாடோட மாநில மத்திய அரசுகளுக்கு இடையில உண்டான உறவை பற்றி இவரை போன்ற அரசியலை முன்னிறுத்துறவங்க கிட்ட அதை பற்றி தொடர்ந்து பேச முடியாது. ஏன்னா அவர் வந்து ஒற்றை வரியில அதை நிராகரிக்கிறாரு. ஆனா நீங்க பதில் சொல்லலாம்ல, மாநில உரிமைகளை மதிச்சு மாநில வருவாய்த்துறையையும் மாநில காவல்துறையையும் இணைத்து இந்த நடவடிக்கையை எடுத்திருக்க முடியுமா முடியாதா? துணை ராணுவ படையை கொண்டு வந்துதான் நடத்தணும். அதாவது துணை ராணுவ படை வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு தலைமைச் செயலாளர் என்ற பொறுப்புல இருக்கிற ஒருவரை பற்றி ஒரு குற்றம் சாட்டப்பட்டு ஆவணங்கள் பெறப்படுகிறது, கைப்பற்றப்படுகிறது. அவர்கள் நிச்சயமாக பாதுகாப்பாக வெளியே போக வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாடு காவல்துறை உங்களுக்கு பாதுகாப்பு இல்ல தமிழ்நாடு காவல்துறை இருக்கிறது, மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு பொருளா? அது இல்ல, அடிஷனலா இன்னைக்கு வந்து ஒரு இயற்கை பேரிடர், அன்னைக்கு மட்டும் மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு படையினர் தேவைப்படுறாங்களா உங்களுக்கு? அன்னைக்கு வெறும் இங்க இருக்கிற பாதுகாப்பு படையினர்களே எல்லாம் பண்ணிட்டு போயிடலாமே. மாநில அரசு கேட்டு வாங்குறதுக்கும் ஒரு நிமிஷம், மாநில அரசு தன்னுடைய தேவைக்காக மத்திய படைகளை கேட்டு பெறுவதுங்கிறது அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது இல்ல. இங்க வந்து கேட்காமல் நீங்க வந்து படையை கொண்டு வரீங்க. இதே மாதிரி குற்றச்சாட்டு மமதா பானர்ஜி சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு நெருக்கடியில அவங்க சொல்றாங்க, அங்க இருக்கக்கூடிய சில பகுதிகளில் ராணுவம் வந்ததுன்னு சொல்றாங்க. வருமான வரித்துறை இது போன்ற விஷயங்கள் துணை ராணுவ படையை மாநில அரசினுடைய அனுமதி பெறாமல் அல்லது மாநில அரசுக்கு தெரியப்படுத்தாமல் கொண்டு வந்து நடவடிக்கை எடுக்கணுமா? சில நேரங்களில் தேவைப்படும் காவல்துறை வருமான வரித்துறை வந்து வரும்போது காவல்துறை அவர்களை மீறி என்ன செஞ்சிரும்? சொல்ல முடியாது. ஒரு அடிஷனலா ஒரு பாதுகாப்புக்கு தமிழக முதலமைச்சர் இறந்தபோது தேவைப்பட்டது, அன்னைக்கு வர வேண்டியது இருந்தது. அன்னைக்கு கூட
மத்திய அரசாங்கோட சப்போர்ட் அப்போ மாநில அரசு தேவைப்பட்டது. கேக்குது. ராணுவத்துடைய சமாளிக்குதா சப்போர்ட் இல்லையா தேவைப்பட்டது. மாநில அரசு தேவைப்படுது. கேக்குது. இயற்கை பேரிடர் இல்லையா வரும் பொழுது தமிழ்நாடு? தேவைப்படுகிறது. மாநில அரசு தேவைப்படும் கேக்குது பொழுது அதெல்லாம். இல்ல போன வருஷம் மாநில அரசு பாத்தீங்கன்னா வெள்ள நேரத்துல வந்து மாநில அரசு ஒண்ணுமே கேட்கல. அன்னைக்கு மத்திய அரசாங்கம் வந்து எல்லா இயற்கை பேரிடர் நிவாரண குழு அவ்வளவு பேரையும் அனுப்பிச்சு வச்சாங்க. தேவைப்படும் பொழுது எல்லா உதவிகளையும் இல்ல, செய்ய மாநில அரசு வேண்டியது. எதுவுமே கேட்கல. இல்ல, அப்படின்னு அது சொல்றீங்க. லேட்டா மாநில அரசு 6 எதுவுமே நாள் கேட்கலன்னு தூங்கிட்டு தாங்க சொல்றீங்க. இருந்தாங்க. மாநில அரசு தூங்கிட்டு இருந்தது. அது எல்லாருக்குமே தெரியும் எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று. கடந்த ஆண்டு எல்லாம் இல்ல அவங்கள நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். அவங்க வந்து அந்த நேரத்துல பாரதிய ஜனதா கட்சியில இல்லாதனால அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. முதல்ல வந்து கோரிக்கை வச்சது தமிழ்நாடு அரசாங்கம் கோரிக்கை வச்சது முதலமைச்சர் பேசினாங்க. ரெண்டாவது நான் வந்து ராம்மோகன் ராவ் வந்து அதிமுக இல்ல, அவருக்காக நான் வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய நடவடிக்கை, அவர் மீது எடுத்த நடவடிக்கைகள் சரியாக இருந்தால் அதை பற்றி எனக்கு நடவடிக்கை எடுப்பதில், அவரை கைது செய்வதில், அவர் பொருளை பறிமுதல் செய்வதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதிமுகவுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் ராம்மோகன் ராவ் வெறும் அதிமுக ஆட்சியில மட்டும் பதவியில் இருந்தாருன்னு இல்லை. இதை விட மாவட்ட ஆட்சித்தலைவர் போன்ற பல்வேறு பகுதிகளில் திமுக ஆட்சி காலத்தில் இருந்திருக்கிறாரு. அதனால அவர் வந்து அதிமுகவுக்கு வேண்டியவர் மட்டும் இல்ல, திமுகவுக்கும் வேண்டிய அதிகாரியா தான் இருந்திருக்கிறாரு. அதனால அவருடைய செயல்பாடுகள், அவருடைய நடவடிக்கைகள்ல குறைவு இருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதில் தடை இல்லை. ஆனா நான் கேட்கறது என்னன்னா, இவருக்கு முன்னோடியாக வர்த்தக கூட்டணியில வர்த்தக கூட்டணியில ஒருவருக்கு நெருக்கடி வந்தா அடுத்தவர் கைவிட்டுருவார். இல்ல 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 நான் சொல்லி முடிச்சிடுறேன். இவர் வந்து ஒரு தலைமைச் செயலாளர். இவருக்கு முன்னால இது போல குற்றம் சாட்டப்பட்டவர்கள், கண்டுபிடிக்கப்பட்டவர்கள், பறிமுதல் செய்யப்பட்டவர்கள் மீது எடுத்த நடவடிக்கையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இந்த வேகம் என்பது நடவடிக்கைக்காகவா வேறு ஏதாவது காரணம் இருக்குமா என்ற ஐயம் வருகிறது. நான் ஒரு சாதாரண மனிதரை பார்த்து பதுங்குகின்ற அல்லது மெத்தனமாக போகின்ற நிர்வாகம் இவர் மீது மட்டும் இவ்வளவு வேகமான பாய்ச்சலோடு ராணுவத்தை கொண்டு வந்து சோதனை செய்ய வேண்டிய அளவுக்கு ஏன் போச்சு? இன்னைக்கு தலைமைச் செயலாளர் நாளைக்கு ஓடி போறவரா? இன்னைக்கு கர்நாடகாவில் அந்த நடவடிக்கைகள் வந்து அவ்வளவு வேகம் காட்டலையே. சேலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் நடவடிக்கைகள் அந்த பணம் நான் கேட்கறது அது 10 ரூபாயா 100 ரூபாயா 1 கோடி ரூபாயான்னு இல்ல. அந்த பணம் அச்சடிக்கப்பட்ட பணம் ஒருவரிடம் எப்படி மொத்தமாக வந்தது? ஒரு பணம் கிடைக்காம நாட்டுல ரோட்ல நிக்கிறோம். ஆனா மொத்தமா வந்தது அந்த அதிகாரிகள் அங்க அச்சடிக்கிற இடத்துல அச்சடிக்கிற இடத்துல அச்சகத்துல இருந்து மொத்தமா எடுத்துட்டு இல்ல வேற எங்கேயாவது வந்ததா? எப்படி வந்தது? அத தொடர்பற்ற விஷயங்களை பேசக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, இல்ல தொடர்பு இல்லாதது உயர்நீதிமன்றத்துல இல்ல தொடர்பு இல்லாததுன்னு ஏதாவது இருக்கு. உயர்நீதிமன்றத்துல போலீஸ் நிக்கிறதுக்கு பதில் சென்ட்ரல் செக்யூரிட்டி போர்ஸை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்காரு நீதிபதி. சரி, ஆவடியில மத்திய அரசு தொழிலகங்கள்ல சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் தான் பாதுகாப்பு கொடுக்குது. எங்களுக்கு தான் மாநிலத்தில் போலீஸ் இருக்கு, நாங்க பாத்துக்கிறோம்னு. ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு பணி இருக்கு. இங்க ஒன்னே ஒண்ணுதான், வருமான வரித்துறை சட்டவிரோதமாக ஏதாவது செய்திருந்தால் மாநில அரசும் மத்திய அரசும் உடன்பட்டு செய்யக்கூடிய எந்த விஷயத்தை பத்தி தலைமைச் செயலர் பற்றியதுல உடன்பட்டு செய்ய முடியாதுன்னு எப்படி சொல்றீங்க? இல்ல அவங்களுக்கு முக்கியம் வந்து இப்ப போலீஸ் போய் சோதனை போடலீங்க, ராணுவம் போய் சோதனை போடல. சோதனை வருமான வரித்துறை தான். அவங்க பாதுகாப்பு கூட்டு நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த பாதுகாப்பை தமிழ்நாடு காவல்துறை கொடுத்திருந்தா நல்லதுதான். இப்ப அதை வச்சு நடவடிக்கையின் மீது அதனுடைய மெரிட்ஸ்க்குள்ள போறீங்களே. அதாவது இன்றைய சூழல்ல அந்த துணை ராணுவம் வந்ததுக்கான தேவையும் எதுவும் நடக்கல. தேவையும் எதுவும் நடக்கல. அந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும், அல்லது சிஎஸ் ஓட ஆபீஸ் ரைட் பண்ணும்போது ஏராளமான ஊடகங்கள் இருக்கும்போது ஏதேனும் நடந்துருமோன்னு ஜெமிலா அச்சம் தெரிவிக்கிறாங்க. அந்த மாதிரி எதுவும் நடக்கல. அப்படி சொல்ல முடியாது. அவர்களுக்கு என்ன தகவல் வந்திருக்கிறதுன்னு தெரியாது. துணை ராணுவம் வந்ததுனாலதான் எதுவும் நடக்கலன்னு சொல்ல முடியாது. இல்ல இவங்க அம்மையார் வருத்தத்துக்குரிய அவங்களுடைய மறைவு நாளில் கூட இது போன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, அச்சம் இருந்து எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்தி வச்சுக்கிட்டு பண்ணாங்க. ஒண்ணுமே நடக்கலைங்கிறதுனால அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை தப்புன்னு சொல்லிட முடியாது. நம்ம அப்படி போட்டு இது ஏன் பெரிய விஷயமாக்குறோம்? அவங்க வரல, மாநில போலீஸை கேட்டதா கொடுத்துட்டு போறாங்க. அந்த பாதுகாப்பை வந்து தமிழ்நாடு காவல்துறையால கொடுக்க முடியாதா அப்படிங்கறது முடிஞ்சிருக்கலாம். ஆனா அதை வச்சு இந்த நடவடிக்கையின் மீதான நடவடிக்கையை வந்து இந்த சர்ச்சைக்கு இடமாக்காமல் செய்திருக்க முடியுமா முடியாதாங்கிறத தான் நான் கேட்கிறேன். இல்ல சர்ச்சையே இல்ல, தேவைப்பட்டதால தான் வந்திருக்காங்க, தேவையில்லாம வந்திருக்கிறது அவசியம் இல்ல. இந்த நடவடிக்கைகளை குறைத்து காட்டுகிற ஒரு முயற்சி இது. ஏன் அந்த சர்ச்சையை ஏற்படுத்துறீங்க? இதுல என்ன சர்ச்சைக்கே ஒண்ணுமே இல்லையே உங்களுக்கு. அவங்க கொண்டு வந்த ஃபைல் எந்த கடையில் வாங்கினதுன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம்.
அதை பத்தி பிரச்சனையே இல்லை நமக்கு. நீங்க துணை ராணுவம் வந்ததால எந்த விதமான இல்ல பிரச்சனையும் இல்ல கிடையாது. பிரச்சனை வரலையே. அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க? தோழர் பேசுற ஒரு செய்தியை சொன்னார். கொண்டாந்து ஆவடியில் இருக்கிற பாதுகாப்பு நிறுவன இதுல வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை மத்திய போலீஸ் துணை ராணுவம் தான் மேற்கொள்ளுகிறார். ஆனா அந்த அலுவலகத்திற்குள்ள இருக்க பாதுகாப்பு தான் அவங்க மேற்கொண்டிருக்காங்க. இன்னைக்கும் சட்டம் ஒழுங்கு மற்ற லோக்கல் போலீஸ் தான் பாக்குது. அதனால சட்டம் ஒழுங்கு அவங்க கிட்ட கொடுக்கல. சட்டம் ஒழுங்கு மாநில அரசாங்கம் தான் பார்க்க முடியும். இங்க வந்து சட்டம் ஒழுங்குக்கு துணை ராணுவம் வந்திருக்கு அப்படியா? எது இங்க இங்க இப்ப வந்து ரெய்டுக்கு வெளியில வந்து சட்டம் ஒழுங்குக்கு துணை ராணுவத்தை கொண்டு வந்திருக்காங்க. சட்டம் ஒழுங்கு மாநில அரசாங்கத்தினுடைய அது வந்து சட்ட விரோதம் இல்ல. அது சட்ட விரோதம் இல்ல. ஆனால் மாநில அரசாங்கத்துக்கு ரொம்ப டெக்னிக்கலா போக வேண்டாம் நினைச்சேன். டெக்னிக்கலா போக வேண்டாம். செக்ஷன் 132 வருமான வரி சட்டம் 130 பிரிவு 132 authorized officer may requisition the services of any police officer or of any officer of the central government or of both to assist him அப்படின்னு சொல்லுது. அதனால சட்ட விரோதமான நடவடிக்கை இல்ல. ஆனா இந்திய அரசமைப்பு சட்டத்திலையும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அடியொற்றி ஏற்றப்பட்ட எல்லா சட்டங்கள்லயும் எல்லாவற்றையும் செய்வதற்கு ஏதோ ஒரு சட்டத்துல வழி இருக்கு. சரி இருக்கிறது. ஜனநாயக நாடு, ஜனநாயகத்தை போற்றுகின்ற நாடு, ஜனநாயகத்தை அரசமைப்பு சட்டத்துல வலியுறுத்துற நாடு. ஆனா இங்கதான் ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிப்பதற்கான அவசர நிலையை பிரகடனப்படுத்துறதுக்கான ப்ரொவிஷனும் இருக்கு. இல்ல அந்த சட்டத்தை மாற்றுவதற்காக போராடுவோம். ஆனா சட்டம் இருக்கிற வரைக்கும் இல்ல சட்டம் நீங்க அதான் ஒரு உதாரணம் இல்ல அதாவது லா அண்ட் ஆர்டர் மாநில அரசுக்கு, மாநில அரசின் காவல்துறை தான் அதை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ற சட்ட பிரிவும் இருக்கு. ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து ரெய்டுக்கு போற இடத்துல யாரை வேண்டாலும் கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு இருக்கு. ரெண்டு ஒண்ணுக்கு முரணாக இருந்தால் ஒரே ஒரு வரலாற்று நிகழ்வு நான் சொல்றேன். 57 இஎம்எஸ் கேரளத்தில் முதலமைச்சரானதற்கு பிறகு இடுக்கியில் போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தில் வன்முறை எதுவும் இல்லை. எனவே நான் காவல்துறை அனுப்ப மாட்டேன்னு இஎம்எஸ் சொன்னார். நேரு சொன்னார், இல்லை நாங்கள் போலீஸ் அனுப்பணும் அந்த போராட்டத்தின் முடியாதுன்னு சொன்னார். சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸை நாங்கள் அனுப்ப போகிறோம்னு சொன்னாங்க. அனுப்பக்கூடாதுன்னு இஎம்எஸ் சொன்னார். மீறி சென்ட்ரல் இது வந்து நேரு போய் அனுப்புனார். அந்த மாதிரி இங்கே எந்த விவாதமும் நடக்கலை. மாநில அரசு அவங்க கேட்டிருக்கலாம், இந்த போலீஸை கொடுத்துருக்கலாம், எனக்கு அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை போய் நாம் அது தனி விவாதம். அது வருமான வரித்துறை சோதனை என்பதை நாம் ஏன் அதற்காக நாம் வந்து அதுல ஒரு உள்நோக்கம் கற்பிச்சு அதுக்கு இதிலிருந்து ஒரு உள்நோக்கத்துக்கு போராட்டம் நடத்துகின்ற தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தும் போது அந்த தொழிலகத்துக்குள்ள போலீஸே போக அனுப்ப மாட்டேன்னு சொல்லி காவல்துறை அமைச்சராக ஜோதி பாசு இருக்கும்போது சொல்லியிருக்காரு. அதற்காக ஆட்சியை இழந்து போயிருக்காங்க. பங்களா காங்கிரஸ் வந்து மீண்டும் இழந்தாங்க. அது போன்ற விவாதங்கள் காவல்துறை எப்படி பயன்படுத்துறது பல நீங்க சொல்ற மாதிரி பல எடுத்துக்காட்டுகள் இருக்கு. இல்ல ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. காவிரி தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை கர்நாடகம் மதிக்காத போது பராசரன் சொன்னாரே, உச்சநீதிமன்றத்திற்கு எந்த அளவுக்கு அதிகாரம் உண்டு என்றால் ராணுவத்தை அனுப்பி காவிரி மதகுகளை திறந்து விட வைப்பதற்கு கூட அதிகாரம் உண்டுன்னு சொன்னார். சரி, அப்ப அன்னைக்கு அது நமக்கு சௌரியமா தான் பட்டுச்சு. ஏன்னா அவர் செய்யாத போது நீங்க சொல்றது நான் வந்து ஜனநாயகத்தின் கூறுகளை மதிக்கிற மாதிரி எப்படி சட்டப்பிரிவுகள் இருக்குதோ அதே மாதிரி ஜனநாயகத்தை மறுக்கிற மாதிரியான சட்டப்பிரிவுகள் நம்ம சட்டப்பிரிவுகளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் செயல்படுத்தி ஆகணும். ஜனநாயகத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள் இந்த பிரிவுகளை தூக்கி பிடிக்கிறதும், அதிகாரத்தை பயன்படுத்தி அடக்குபவர்கள் அந்த பிரிவுகளை தூக்கி பிடிக்கிறதும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அடக்குமுறைக்கு வரும்போது எதிர்ப்போம். இதுல அடக்குமுறை ஒண்ணுமே இல்லை. ஊழலை தோலுரிப்பதற்கு, ஊழல் பணத்தை வெளியே கொண்டு வருவதற்கு எந்த கருவியை பயன்படுத்தினாலும் வரவேற்போம். இறுதியாக உங்களுடைய கருத்துக்களை. அதாவது ஊழல் செய்த தலைமைச் செயலாளர் அம்பலப்படுவதிலோ, ஊழல் செய்த அமைச்சர்கள் அம்பலப்படுவதிலோ, ஊழல் செய்த அரசு அம்பலப்படுவதிலோ யாருக்கு மாற்று கருத்தில்லை. அதை அம்பலப்படுத்துவதற்கு வரக்கூடிய அந்த நடவடிக்கை நேர்மையானதா என்பதையும், அது நேர்மையற்றதாக இருந்தால் அதை அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. அப்படி இல்லை. இந்த நடவடிக்கை என்பது இன்றைக்கு அவர் வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் இன்னைக்கு தலைமைச் செயலாளராக இருக்கின்ற ராம்மோகன் ராவ் வீட்டை சோதனை செய்து அதனுடைய நீட்சியாக அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் வீடுகளை செஞ்சிருக்காங்க. இது கணக்கில் காட்டப்படாத பணம் அவரிடத்திலும் அவருடைய உறவினர்களிடத்தில் இருந்தது. அதுதான் இதுல இருக்கிற செய்தி. இந்த வருடம் அவர் சம்பாதிச்ச பணத்தை இந்த வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் கணக்குல அவர்
இல்ல இன்றைக்கே வந்து அதெல்லாம் கணக்குல காட்டாத பண்ணணும் நீங்க சொல்ல முடியுமா? இல்ல, ஐடி இல்ல. டிபார்ட்மெண்ட்டே இல்ல, இன்னும் அவங்க சொல்லியிருக்காரு. அவங்க வந்து கள்ளப்பணம் கணக்கில் வராத பணத்தை கண்டுபிடிக்கிறத முயற்சியில தான் வருவாய் புலனாய்வுத்துறை ஈடுபட்டிருக்காங்க. ஆமா, இன்னைக்கு அவங்க- இருக்கிறது அவங்க- இன்னைக்கு இருக்கிறது அவங்க- எல்லாம் இல்ல, இல்ல, இந்த அவங்க மார்ச்சுக்குள்ள அவர் கொண்டு வராரா கொண்டு வரலையாங்கறது அது அது வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் கணக்குல எடுத்துக்கும். இல்ல, இல்ல, நீங்க வந்து இன்னைக்கு அதெல்லாம் இல்ல, கணக்குல இல்லங்க. வராத பணம் எப்படி அது சொல்றீங்க? மாதிரி இருந்தா சிபிஐல வந்திருக்கும். வருவாய் புலனாய்வுத்துறைக்கு என்னுடைய அதிகாரம் என்ன, அவங்களுடைய கடமை என்ன, அதுதானே செஞ்சிருக்காங்க. நான் முடிச்சிடுறேன். அதனால இத வந்து அவருடைய தனிப்பட்ட அவருடைய கடந்த கால நடவடிக்கைகள், நிகழ்கால நடவடிக்கைகள், அவருடைய நண்பர்கள், அவருடைய தொழில், அவருடைய மற்ற ரகசிய நடவடிக்கைகள், அதை வேணா சொல்லுங்க. ஆனா இதை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டு அரசாங்கத்தை குறை சொல்லுவது, தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு வந்து களங்கம் கற்பிப்பது, தமிழ்நாட்டு அரசாங்கம் ஊழல் செய்தது என்ற தோற்றத்தை உருவாக்குவது என்பது சரியானதில்லை. இது முழுக்க முழுக்க ராம்மோகன் ராவ் அவருடைய தனிப்பட்ட அவருடைய வருவாய் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி நிறைவு செய்யணும். நீங்க சொல்றது வருவாய் புரிஞ்சுக்கிட்டோம். சம்பந்தப்பட்டது. சொல்றதை புரிஞ்சுக்கிட்டோம், இதை புரிஞ்சுக்கிட்டோம். வைத்துக்கொண்டு அரசியல் செய்ய வேண்டாம்னு சொல்றேன். கருப்பு பண தடுப்புக்கான ஒரு நடவடிக்கை மத்திய அரசாங்கம் எடுத்தது நவம்பர் 8 அதனோட தொடர்ச்சியாக பல்வேறு சம்பவங்கள் நாடு முழுவதும் நடந்து வருகிறது. அப்படித்தான் தமிழகத்திலும் இதை பார்க்க வேண்டுமே தவிர இதில் எந்த அரசியல் உள்நோக்கம் என்பது நிச்சயமாக கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடையாது என்பதை நான் சொல்லிக்கிறேன். உங்களுடைய இறுதியான நோக்கம் எதுவாக இருந்தாலும் சரி, ராம்மோகன் ராவ் வீட்டில் நடத்தியிருக்கிற சோதனை, அந்த நடவடிக்கை என்பது வரவேற்கத்தக்கது. இதோடு நிறுத்திவிடக்கூடாது. ராம்மோகன் ராவினுடைய இந்த பணத்திற்கு பின்னால் இருப்பவர்கள் யார், வேறு யார் சம்பந்தப்பட்டவர்கள், எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். இதே போல் இந்தியா முழுவதும் எடுக்கணும். அது இந்திய அரசியல் இருந்தாலும் சரி, மாநில அரசியல் இருந்தாலும் சரி என்பது நம்ம கோரிக்கையாக வலியுறுத்தணும். மக்கள் தெரிந்து கொள்ளணும் இந்த அதிகாரிகள் எப்படிப்பட்டவர்கள், இவர்களுக்கு பின்னால் இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இந்த நடவடிக்கையை நான் வரவேற்கிறேன். ஊழல் ஒழிப்பு நடவடிக்கை அப்படிங்கிற நிலைமையில வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகளை ஆதரிப்பார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா அதற்கு பின்னால வேறு ஏதேனும் அரசியல் நோக்கங்கள் இருந்ததுன்னா அதை மக்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள்? அதுக்கு சான்று இருக்கும்போது அதை அம்பலப்படுத்துவோம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.